3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக RSS சங்கபரிவார கும்பல் பாராளுமன்றத்தில் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்கிற ஒன்றை கொண்டு வந்தார்கள் அல்லவா? அதற்கு எதிராக, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஒரு மத சுதந்திரத்திற்கு எதிரானது என்கிற பெயரில் இந்தியாவினுடைய பல்வேறு சமூக ஜனநாயக அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. விசாரணைக்கு வந்த உடனே முதல் கேள்வியாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய, RSSனுடைய வக்கீலை பார்த்து, வழக்கறிஞரை பார்த்து என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? கோயில் நிர்வாகத்தில் இந்து அல்லாத ஒருத்தரை சேர்க்கலாமா? இதுக்கு வெளிப்படையா மோடி, அமித்ஷா, RSS காரன் பதில் சொல்லணும் அப்படின்னு நேரடியாக கேட்டிருக்கிறாங்க. மீண்டும் சொல்றேன், நீதிபதி கேட்கிறார். RSSனுடைய, பாஜகவினுடைய சார்பாக வழக்கறிஞராக இருக்கக்கூடியவரை பார்த்து கேட்கிறார், இந்து அறக்கட்டளையில் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா? இதான் அவர்களுடைய கேள்வி. இதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிப்படையாக உடனடியாக பதில் சொல்லியாகணும் அப்படின்னு கண்டிப்போட பேசியிருக்கிறாங்க நீதிபதி. அதற்கு அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, இப்ப வெள்ளைக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் சொத்து தொடர்பானதற்கான சட்டங்கள் எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே, ஏறத்தாழ அதற்கு 300 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கே மசூதிகளும் பல்வேறு இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் இருந்திருக்கிறது. அப்படின்னா அது அரசுக்கு சொந்தமானதுன்னு அரசு சொல்லலாம், வக்ஃபுக்கு சொந்தமானதுன்னு வக்ஃபு வாரியம் சொல்லலாம். இதுல எதை சரின்னு முடிவெடுக்கிறது? அதற்கு உங்ககிட்ட சரியான ஏதாவது பதில்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார்கள். அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தியை கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியுது என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்க RSS காரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல என்ன முக்கியமானது அப்படின்னா, வக்ஃபு சொத்துக்களை கணக்கெடுப்பதற்கான உரிமை வக்ஃபு ஆணையரிடமிருந்து பறிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்படுகிறது. கலெக்டர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு. அப்ப நீதிமன்றம் கேட்குது, கலெக்டர் இதை முடிவு பண்ணுவார்னா நாங்க எல்லாம் இங்கே எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு கேள்வியை பார்த்து கேட்கிறாங்க. அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தியை கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கோயிலை இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படி என்றால் அந்த இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவர் தானே அதை நிர்வகிக்க முடியும். அதை ஒரு இஸ்லாமியரோ அல்லது சீக்கியரோ அல்லது புத்த மதத்தை சார்ந்தவரோ நிர்வகிக்க முடியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும், இப்போ ஒரு சீக்கிய கோயில் இருக்கு அப்படின்னா அது சீக்கியர்கள் தான் அதை பராமரிக்கிறது, சீக்கியர்கள் கையில் தான் அதனுடைய நிர்வாகம் இருக்கும். புத்த கோயில் இருக்கு, இன்னைக்கு பீகாரில் இந்துக்களை வெளியேற்றுங்கள் சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது இல்லையா? அங்கு புத்த மத துறவிகள் ஏன்னா எங்கள்கிட்ட அபகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னா, திருப்பதி கோயில் தேவஸ்தான நிர்வாக குழு அது தொடர்பான ஒரு செய்தியை அந்த இடத்துல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கணுமே, RSS மோடி, அமித்ஷா சார்பாக அங்கே ஆஜரான அந்த வக்கீல் வழக்கறிஞர் என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப தடுமாறிய காட்சியை நான் பார்க்க முடியும். ஒன்றும் பேச முடியல. அதுக்கு அவங்க சொல்றது என்ன தெரியுமா? பிஜேபிக்கு சார்பாக ஆஜரான வக்கீல் என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது இது நாங்க சட்டமா பாஸ் பண்ணிட்டோங்க, பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகள்லையுமே நாங்கள் எல்லாம் பேசி கொண்டு வந்துட்டோங்க, நாங்கள் இந்தியா முழுவதும் இது தொடர்பாக நாங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட கேட்டுட்டோங்க இப்படின்னு சொல்லி, அதாவது என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம ஒரு மிகப்பெரிய கள்ளத்தனத்தோடு நடந்து கொண்ட ஒரு காட்சியை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பார்க்க முடிஞ்சது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட பாஜக காரங்கிட்ட பதில் இல்லை. பாஜக சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞரிடம் பதில் இல்லை. கபில் சிபில் எல்லாம் அப்படி தெரிக்க விடுறாரு. அவர் கேட்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவோ மதங்கள் இந்தியாவில் இருக்கு, அந்தந்த மதத்தினுடைய கோயில்களாகட்டும், நிலங்களாகட்டும், அவர்களுடைய சொத்துக்களாகட்டும், அதை எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தானே. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இப்படி இருக்கிறது என்ன, அது நியாயமா அப்படின்னு கபில் சிபில் கேட்கிறாரு. இது யாருக்குமே பதில் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் முதல் கேள்வியே எவ்வளவு உக்கிரமான கேள்வி. எத்தனை நாளைக்கு நீ தூங்க மாட்டானுங்க இவனுங்க? யோசிச்சு பாருங்க. முதல் கேள்வி எவ்வளவு நுட்பமான கேள்வி இல்லையா? இந்து அறக்கட்டளையில நீங்க இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா? அதே மாதிரி சொல்றாங்க, பல நுணுக்கமான வார்த்தைகளை இதில் சங்கபரிவாரங்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது மோடியும் அமித்ஷாவும் RSS காரெல்லாம் சேர்ந்து இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் நுணுக்கமான வார்த்தைகள் பயன்படுத்தி இருப்பதாக சொல்றாங்க. டிஸ்பியூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. டிஸ்பியூட்ங்கிற வார்த்தையை நீதிமன்றம் தான் பயன்படுத்தணும், நீ உனக்கு பயன்படுத்துறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க.
நான் சொல்கிறது முதல் நாளே இது நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்ததுமே இன்னைக்கு இந்த மனுவை எடுத்து விசாரித்ததுமே முதல் கேள்வி அவங்க என்னென்னா, இதை நாங்கள் தான் விசாரிக்கணுமா, இல்லை இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் உயர்நீதிமன்றங்கள் விசாரித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இல்லை அதை நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு மனுதாரர்கள் சொல்ல அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றா ஆரம்பித்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸின் சார்பாக அங்கே வழக்கறிஞராக வாதாட வந்தவருக்கு எதுவுமே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அவர் புலம்பிட்டு இருந்தது என்ன தெரியுமா, இதை சட்டமாக்கிட்டோங்க அப்படின்னு. நீ சட்டமாக்கு, ஆனால் நீ சொன்னது மாதிரி அது நடக்காது. நீ சொன்னது மாதிரி ஒருபோதும் நடக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் சொல்ல போகிறோம், இதையெல்லாம் திருத்தம் பண்ணு. உறுதியாக விரைவில் இப்படி ஒரு தீர்ப்பு வரும் உச்சநீதிமன்றத்திடம். எப்படி தெரியுமா, இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் மிக முக்கியமாக இவர்கள் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா. அதை என்ன மாற்றப்படி, வக்ஃபு வாரியங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இடம்பெறலாம். வக்ஃபு கவுன்சிலில் இடம்பெறும் எம்பிக்கள், முன்னாள் நீதிபதிகள் போன்றவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற முதல் திருத்தம் இருக்கிறது அல்லவா. அதை சுப்ரீம் கோர்ட் உடைக்க போகுது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தினுடைய உறுப்பினர்கள், அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்ல போகிறது. அதற்கான முதல் படிக்கட்டு தான் எனக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், ஆர்எஸ்எஸ் சங்கம், நான் மீண்டும் சொல்கிறேங்க, இவனுங்க என்னதான் இருந்தாலும் இவங்களுடைய அதிகபட்ச அதிகாரம் இவ்வளவுதான். இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு ஆர்எஸ்எஸ் என்ன நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆதாரமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் வந்துருச்சு இல்லையா, வந்த அடுத்த நாளே என்ன நடந்திருக்கு தெரியுமா, மத்திய பிரதேசத்தில் ஒரு மதராசாவை இடிச்சிட்டானுங்க. செய்தி வந்திருக்கு, பத்திரிகையில் செய்தி வந்திருக்குங்க. ஒரு மதராசாவை இடிச்சிட்டானுங்க. உத்தரப்பிரதேசத்தில் அதுக்கான வேலைகள் திடுதிடுப்பு நடக்குது. அங்கே பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் இல்லை, அங்கே பிள்ளைகளுக்கு பொதுவான மருத்துவ வசதிகள் இல்லை, அது எதுவும் இல்லை. அதை எதுவும் பண்ண மாட்டானுங்கிறானுங்க. இங்கே பாருங்க, புல்டோசர் எடுத்துகிட்டு போகிறது, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிக்கிறது, அது பார்க்குறது, இது என்னடா இது, என்ன இது? அதனால தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஓங்கி அடித்திருக்கிறது. இதுக்கு உடனடியாக வெளிப்படையாக பதில் சொல்லணும். வெளிப்படையாக யார் பதில் சொல்லுவா? நீங்கள் அனுமதிப்பீங்களா? இந்து அறநிலைத்துறையில் இந்து அறக்கட்டளைகள் எல்லாம் இந்து மதம் அல்லாத இன்னொருத்தரை சேர்ப்பீங்களா? இதுக்கு மோடி என்ன பதில் சொல்வார்? அமித்ஷா பதில் சொல்லட்டும் பார்ப்போம், இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் எவனாவது பதில் சொல்லட்டும் பார்ப்போமே. மொத்தத்தில் இன்றைய தினத்தை வரலாற்றில் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்காரன் மறக்க மாட்டான். அந்த அளவிற்கு ஒரு சரியான அடி அப்படி அடிச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது தொடரட்டும். மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தின் இந்த ஒரு மிக முக்கியமான அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறாங்க, நாங்கள் நீதிபதிகளாக இங்கே இருக்கும்போது எங்களுக்கு சாதி மதம்லாம் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, நாங்கள் நீதியின் பக்கம் நிற்போம், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தால் நாங்கள் கேட்கத்தான் செய்வோம் அப்படிங்கிறது துணிச்சலாக, அதிகாரத்திற்கு எதிராக நியாயமான முறையில் நியாயத்தின் பக்கம் நிற்கிற மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திற்கு இந்திய மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.